அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் டூரிசம் டெக்லேருந்து பேசுகிறேன். இப்போ ஏஐ பற்றி பேச போகிறோம். ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜெமினையில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேனோ பனானா அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏஐ அப்படின்னு பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக வந்து அது இமேஜ் எடிட்டிங் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜ் எடிட்டிங் ஏஐ அப்படிங்கிறது ஆக்சுவலாக எல்லா இதுலேயுமே வந்து இமேஜ் எடிட்டிங் தான் இருக்குதுல்ல, அதில் என்ன இமேஜ் எடிட்டிங் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு அன்பிரசிடென்டல் ஒரு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிரசிடென்டல் மாடல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாடல் இல்லை, முன்னோடி மாடல் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இமேஜில் வந்து சின்ன சின்ன எடிட்டிங்லாம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எல்லா ஏஐலையுமே இருக்குது. ஆனால் இவங்க அதை சொல்கிற அந்த நோட் பண்ணுற அந்த வேர்டு தான் நேனோ பனானாங்கிறது. அவர் சுந்தர் பிச்சை வந்து எக்ஸ் தளத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எமோஜிஸ் போட்டிருக்காரு. அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்பிரசிடென்டல் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெமினியில் வந்திருக்கு. இப்போது இவர் இந்த மாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சும்மா சிம்பிளாக வந்து ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து பிளேனாக கொடுத்துட்டா போதும், 1 or 2 செகண்ட்ஸ்லேயே வந்து இதை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ரீடச் அப்படிங்கிறதே ஒர்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கும். இந்த ஏஐ மாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்து பிளேனாக கொடுத்த போகிறோம். சப்போஸ் இந்த ஃபேஸ் வந்து பிரைட்டாக்கு, ஃபேஷியல் எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்லேயே கொடுத்தா போதும், அது வந்து 1 or 2 செகண்ட்ஸில் க்ரியேட் பண்ணி மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த நேனோ பனானா மாடலில் சொல்லியிருக்காரு. இந்த ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏஐ மாடல் ஏற்கனவே இருக்குது. ஃப்ளக்ஸு, அப்புறம் வந்து பைலோ, அப்புறம் ஜின் அப்படிங்கிற மாடல்ஸ்லாம் இருக்குது. அதை கன்சிஸ்டாக இது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கு லிமிட்டட் அக்சஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் ரிலீஸ் ஆகும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெஸ்டிங் மோட் விடுவாங்க. டெஸ்டிங் மோடில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சொல்ல பார்த்தா பீட்டா வெர்ஷன்ஸ் விடுவாங்க, ஞாபகம் இருக்கா? பீட்டா வெர்ஷன் வரும்போதெல்லாம் நான் ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். லைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பீட்டா வெர்ஷன்ஸ் விடுவாங்க. பீட்டா வெர்ஷன்ஸ் வந்து நான்லாம் நிறையா சப்ஸ்கிரைபர் பீட்டா வெர்ஷன் வாட்ஸ்அப் பீட்டாலாம் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய கன்க்ளூஷன் சொல்லலாம். ஆக்சுவலாக உங்கள் வெர்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது, இது லாகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். அதே மாதிரியே வந்து இந்த பீட்டா வெர்ஷன் ஏஐலே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் அக்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க பப்ளிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி அக்சஸ் பண்ணும்போது நிறையா விடயங்கள் வந்து நீங்களும் அப்டேட் பண்ணிக்கலாம். நிறையா விஷயம் தெரியும். நானும் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் எப்படி வருது, நம்ம எப்படி ஏஐ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், எல்லோரும் வந்து ஃப்ரீயாக எப்படி அக்சஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம சேனலோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் வந்து நாலேஜ் இருந்தால் போதும், எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். ஃப்ரீ அக்சஸ் தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு செலவு பண்ணவே வேண்டாம். சேவ் டைம் நோ மணி, சேவ் டைம் நோ மணி, ஓகேவா? நாட் மணி, சாரி, சேவ் டைம் நாட் மணி. மணியை சேவ் பண்ணாதீங்க, டயத்தை சேவ் பண்ணுங்க, ஓகேங்களா? லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட்டு. அடுத்து கூகுளோட ஒரு சின்ன அப்டேட்டை வந்து இடையிலே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70+ லாங்குவேஜ் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 243 லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு கூகுள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 70 லாங்குவேஜ் இல்லை, 110 லாங்குவேஜ் வரைக்கும் நியூலி ஆடடாக இருக்குது. இப்போ இந்த லாங்குவேஜை பற்றி, அதாவது ட்ரான்ஸ்லேட்டை பற்றி எதுக்கு பேசினேன் அப்படின்னா, அதுலேயே ஒரு ஏஐ மாடல் இருக்குது. பாம் ஏஐ அப்படிங்கிறது வந்து இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் இந்த பாம் ஏஐ உட்காந்துருக்கு. இந்த பாம் ஏஐ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப லோயஸ்ட் டேட்டா கனெக்ஷனை வச்சுருந்தாலுமே அதுலேயே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பாம் ஏஐ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் டேட்டா பர்ஃபெக்ட் அக்சஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பாம் ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த கூகுள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 243 லாங்குவேஜஸ் வரைக்கும் அப்டேட் இருக்குது. ஆனால் இவங்களோட எய்ம் 1000 லாங்குவேஜஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கூகுளில் இருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற 1000 லாங்குவேஜ் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவா. அப்போ உலகத்தில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். 7100 லாங்குவேஜஸ் இருக்காங்க. ஆட பாவமே, நம்ம 1-2 லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். 7100 லாங்குவேஜ் நம்ம உலகத்தில் இருக்குதா? இதை கேட்கும்போதே எனக்கு அப்படியே என்ன அப்படிங்கிறது.
இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணுறோம்ல, யூடியூப் ஷார்ட்ஸில் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் ஷார்ட்ஸை எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் ஏஐ வந்து பயன்படுத்துகிறாங்க யூடியூப். அது உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் வந்து உங்களுடைய ஷார்ட்ஸை அதுவே வந்து யூடியூப் அந்த ஏஐ வந்து உங்களுடைய ஷார்ட்ஸை வந்து ஃபேஸ் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லட்சம் சப்ஸ்கிரைபரோட ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸில் சில விங்கிங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களே அதை கவனிக்கலை. 20,000 வீடியோஸ்க்கு அப்புறம் மேலே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த மியூசிக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு விடயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சேனலில். அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களே அதை கவனிக்கலை. என்னன்னா முகத்தில் வந்து சில இந்த மாதிரி இருக்க ஃபேஸ் தான் அவங்களோட ஃபேஸு. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் அவங்க போட்டுட்டு அவங்க 2000 வீடியோஸ்க்கு அப்புறம் தான் பார்த்துருக்காங்க. என்னடா நம்ம ஃபேஸில் ஏதோ வித்தியாசம் தெரியுதான் பார்ப்போம். யூடியூப் ஷார்ட்ஸு அதுவே ரிமூவ் பண்ணியிருக்கு. அவங்களோட ஃபேஸில் உள்ள அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் நினச்சிருக்காங்க, ஆஹா யூடியூப்லேயே உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து யூடியூப் ஷார்ட்ஸை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ இருக்குது. ஏஐ எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கவனிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக கரெக்டாக இருக்குது. யூடியூப் ஷார்ட்ஸில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு எரோடான வாய்ஸ், அதாவது குறைன்னு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸு. அவர் வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் கவனித்ததில் அவரோட அந்த எரோடு வாய்ஸே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக இருக்குது. எதில்? நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில். ஓகே, யூடியூப் ஷார்ட்ஸ் இவ்வளோ பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விடயம். இன்னொரு முக்கியமான விடயம் நான் இதில் சொல்லியே ஆகணும். பர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் யூஸருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏர்டெல் யூஸர் இருந்தீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்டெல் ஆப்பில் போயிட்டு அந்த பர்ப்ளெக்சிட்டி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு மெயில் ஐடி, உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சே நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதே ஜிமெயில் ஐடியோட பர்ப்ளெக்சிட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதே இதில் சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 வீடியோஸ் தான் பர் டேக்கு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த விட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து இருக்கேன் வீடியோஸ் ஏஐயில் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு மைண்டில் இருக்கிறத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் வந்து நான் அந்த ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸ்லாம் நம்ம ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கே ஒன்று அப்டேட் பண்ணாலும் பண்ணுவேன். அந்த இதில் வந்து நான் க்ரியேட்டிவிட்டியில் வந்து நிறையா யோசிப்பேன். அதை வந்து நான் உள்ளே துணிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏஐ வந்து நம்மளும் முட்டி மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து என்னோடய திங்கிங் சாதாரணம் தான். என்னோடய பார்வையில் வந்து இது சாதாரணம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அதை போனப்போ தான் பார்த்தேன், ஏற்கனவே ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் வந்து சந்தோஷமாக இருக்குது. வந்து நம்மளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. இதில் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இனி ஃப்யூச்சரில் வந்து நிறையா பெட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வளர போகிறோம் அப்படிங்கிறதுல வேறு மாற்றமே கிடையாது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா விடயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிறையா நம்மளும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். கம்யூனிட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? மறக்காமல் துரிதன் டெக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா விடயம் பேசுவோம். நன்றி.